நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலுக்கு அமோக ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை நெஞ்சங்களுக்கும் ஒரு தகவல் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சி, சென்னை, அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஒரு வகுப்பு நம்ம நடத்தணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம். இந்த ஒரு நாள் வகுப்புங்கிறது பல உண்மைகளை நம்ம சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இதில் நம்ம முன்னுரிமையாக கொடுக்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி எங்ககிட்ட அடியேன்ட்ட நீங்கள் யாரெல்லாம் ஜோதிடம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். குறிப்பாக என்னை நம்பி நிறைய வகுப்புகள் கற்றுட்டு சுபிட்சமாக இருக்கக்கூடிய அன்பர்களும், சில சந்தேகங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களும், ஒருவேளை ஜோதிடம் பார்த்து அதில் ஒரு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த முன்னனுமதி கொடுக்குறோம். ஒருவேளை புதுசாக வர்றவங்களாக இருந்தாலும் தாராளமாக வரலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க, அதாவது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களாக இருக்கட்டும், நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஒரு முயற்சி. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ என்கிட்ட பதிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் பெரிய விளம்பரங்கள் கொடுத்து அது அவங்க மூலமாக பெரிய பெரிய கூட்டங்களை காட்டணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு கிடையாது. என்னை நம்பி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் அப்பப்போ நான் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் சென்னை லிஸ்ட்டில் நீங்கள் வரிசையாக என்ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒருவேளை நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்களா இருந்தால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்க பதிஞ்சிட்டே வாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கவங்க பதிஞ்சிட்டு வாங்க. ஸோ இதில் வரும்பொழுது எந்த மாவட்டத்தில் டக்குன்னு நமக்கு நிறைய பேர் வராங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் லெவலில் அப்படி நம்ம கொண்டு போயிடலாம். ஆனால் முதல் மீட்டிங் நம்ம திருச்சியில் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அது என் சொந்த ஊருங்க. அதனால் அதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி கரையில் ஆரம்பிக்கணுங்கிறது அடியேனோட தாழ்மையான ஒரு ஆசை. ஸோ அதுலேருந்து நம்ம பண்ணலான்ற ஒரு சிந்தனையில் இருக்கேன். ஸோ இது ஏன்னா சென்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறனால அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரும்போது பல நபர்கள் இந்த திருமண பிரச்சனைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது சுயஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது உண்டுங்க, தசாபுத்தி அந்தரங்களை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கள், வெறும்னா இதை மட்டும் பண்ணாதீங்க, வெறும்னா அந்த வசிய பொருத்தத்தையும் யோனி பொருத்தத்தையும் மட்டுமே பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க, தசாபுத்தி அந்தரத்தை பாருங்கள், அதே மாதிரி ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் இதையும் பாருங்கள், கட்ட பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல பேர் கேட்க மாட்டுறாங்க. கேட்காம அதுக்கப்புறம் ஒரு கற்ற ஜோதிடரிடம் போய் பார்க்கும்பொழுது அவங்க கொஞ்சம் ஷார்ப்பாக தான் பேசுவாங்க. இப்போ என்கிட்டலாம் வரும்பொழுது உங்களுக்குலாம் தெரியும், நான் அப்படி தான் பேசுவோம். அந்த வளர்ச்சி நெளிச்சு பேசுகிறவங்களாம் பில்லு போடுறவங்களா இருப்பாங்க. நான் சொல்கிறத புரியுங்க, பெரிய அளவுக்கு பரிகாரம் போடுறவங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்கள்ட்ட விஷயம் உண்மை இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி கட்ட பொருத்தம் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் எங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அன்பர்களே. இதை தவிர்த்து உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுதும் மந்திர ரீதியான விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதே மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நல்ல உங்கள் ஜாதகப்படி உள்ள யார் நல்லதோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை திருமணமாகி மறுமணத்துக்கு பண்ணுறவங்களும் இந்த தாந்திரிக பிரயோகத்தை பண்ணிக்கலாம். ஒருவேளை ரொம்ப நாளாக கிடைக்காம கல்யாணமே இல்லாமல் இருக்குது, இப்போ நம்ம திடீர்னு இப்போ ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, ஒரு 50 வயசு வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் 50 வயசில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், சரி இப்போ இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களும் இருக்காங்க. இது தவறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணும் பொழுதும் நீங்கள் இதை பண்ணிக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இதை நீங்கள் தொடங்கணும். இதை நீங்கள் தொடங்கிட்டு இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்குங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரிஜினல் இல்லைங்க, சரிங்களா? எல்லாமே இந்த டூப்ளிகேட்டாக வச்சுட்டு இந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸை வச்சு வலம்புரி சங்குன்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. 1000, 2000, 300, 5000 சொல்லி விற்கிறாங்க. இது ஆக்சுவலாக இங்கே கிடையாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை, சரிங்களா? அப்படிங்கும்போது
ஒருவேளை உங்களால் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக சர்டிஃபைடு வலம்புரி சங்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கிரேட் 1 வலம்புரி சங்கும் இருக்குது, கிரேட் 2ம் இருக்குது, கிரேட் 3யும் இருக்குது. குவாலிட்டி டிஃபர்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸிங் தாங்க. ஸோ அதனால் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் இன்வால்வ்டுங்க. ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு பேசிக்கான இதே வச்சே நம்ம பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க அதை அந்த டூப்ளிகேட்டாக இருக்கிறதையே ஒரிஜினல்னு மனசுக்குள்ளே பாவித்து அதை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மந்திர பிரயோகம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் சரிங்களா, இதை தினந்தோறும் செய்யணும். காலையில் 6 to 7, இல்லை மதியம் 1 to 2, இல்லை நைட்டு 8 to 9. ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயகரோட வழிபாடு பண்ணிவிட்டு, அப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா உங்கள் இஷ்ட தெய்வங்களோட வழிபாடு. இப்போ இங்கே ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இஷ்ட தெய்வங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஜனனகால ஜாதகம் பார்க்கும்போது. அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிறது முருகனோட மூல மந்திரத்தை மனசார நினச்சிக்கிறது. இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, விளக்கு ஏற்றும் பொழுது நல்ல எண்ணெயும் நெய்யும் கலந்த பசு நெய் கலந்த செக்காட்டின நல்லெண்ணெய் வைத்த இதில் வந்து தீபம் ஏற்றி வர்றது. இதில் 5 முகம் விளக்கேற்றணுமா 6 முகம் விளக்கேற்றணுமா அப்படிலாம் இல்லைங்க. ஏகமுக விளக்காக இருந்தாலும் நல்லதே. ஸோ ஏகமுக விளக்குனா ஒரு முக விளக்கு கூட ஏற்றிக்கலாம். உங்கள் விருப்பங்க. 5 முகம் ஏற்றிக்கோங்க, 6 முகம் ஏற்றிக்கோங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. இந்த திசையை பார்த்து ஏற்றணுமா அந்த திசையெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. இதை வந்து நீங்கள் தாராளமாக மனசில் பக்தி தான் முக்கியம். ஸோ அதனால் அந்த விளக்கை ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை மனசார சொல்லிக்கிறது. ஒருவேளை வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 5லே 1 பெற்றான 5லே 1 தாவி 5லே 1 ஆறாகி 6 காக்கையேகி 5லே 1 பெற்ற அடங்கை கண்ட அயலானூரில் 5லே 1 பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த மந்திரமும் இருக்குது. இது ஆஞ்சநேய சுவாமியோட மந்திரம். இது எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்கிறவங்க ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு சொல்லிகிட்டே போகலாம். இல்லை ஹனுமன் சாலிசா தெரிஞ்சதுன்னா ஹனுமன் சாலிசா சொல்லிகிட்டே வரலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு இதோட சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது தேனும் திணைமாவும், ஒருவேளை முருகனை கும்பிட்றவங்களா இருந்தால் தேனும் திணைமாவும் எடுத்து வைக்கிறது. இல்லை அந்த திணை மாவெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுங்கன்னு சொன்னால் வெறும் தேனை மட்டும் எடுத்து வைக்கிறது. இந்த தேனை எடுத்து வச்சுட்டு இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணி முடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த தேனை எடுத்து லிக் பண்ணிடுறது. லிக் பண்ணுறதுன்னா நக்கிடுறது. இதை எடுத்துகிட்டு நாக்கில் வச்சிடுறது. நாக்கில் வச்சுட்டு திருப்பியுமா அதே மந்திரத்தை சொல்கிறது. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு ஒரு 3-4 தடவை சொல்லிவிட்டு அதை நீங்கள் பருகிடுறது. அடுத்த லெவலில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒருவேளை ஆஞ்சநேய சுவாமிக்கு இருந்தாலும் இதே தேனை எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இதே இதை பண்ணிடுறது. இது நல்லபடியாக அந்த டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த அந்த கல்யாண விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், முதல்ல உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வாய்ப்புகள் இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு அபிஷேக ஆராதனைகள் செய்து வர்றதும், ஒருவேளை ஆஞ்சநேயரை முன்வைத்து வழிபட்டவர்கள் போய் ஒரு பழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டு வர்றதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். இதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வழிபாடுகள் ரீதியாகவும் பஞ்சாங்க ரீதியாகவும் ஒரு கேலண்டர் வருஷம் கொடுத்துட்டு வரோம். அதை இலவசமான முறையில் கொடுத்துட்டு வரோம். ஒருவேளை திருச்சி சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நேரடியாக வந்து நீங்கள் இலவசமாக வந்து முன் அனுமதி பெற்று நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை வெளியூரில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொன்னால் போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்து அனுப்பிச்சி வைப்போம் நண்பர்களே. இதில் பல நல்ல தகவல்கள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வெளி கேலண்டரில் கிடைக்காது. அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன வழிபடணுங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். அதில் விருப்பமாக இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்கிறதுல நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.